சம்பளம் கட்டுப்படி ஆகல, கொஞ்சம் கூட்டி கொடுங்கண்ணே. எந்த முதலாளிட அபார்ட்மெண்ட்ல வீடு எடுத்து உங்களை ஒன்னா தங்க வச்சு போடுறா? ஆமாண்ணே, உங்களுக்கு பெரிய மனசுண்ணே. அப்புறம் எதுக்கு சம்பளம் கேக்குற? சம்பளம் வேற சாப்பாடு வேற இல்ல. அது தெரியுது அண்ணே. ஒரு அண்ணி இருந்தா செட்டுக்கே சாப்பாடு வரும்ல. ஆமாண்ணே, சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடத்துங்கண்ணே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார். வாயை மூடுறா. உன் வாய்க்கு ரேடியோவுக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு பாத்தியா? கவலைப்படாதீங்கண்ணே, எங்களுக்குன்னு ஒரு அண்ணி வராமலே போகுது. அப்படியே கடை கேட்டாலும் அண்ணனுக்கு நம்மளே செட்டப் பண்ணிடுவோம்டா. அவசரப்படாதீங்க. எனக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கம்பெனியில இருந்து வர்ற புது டயர் மாதிரி இருக்கணும். ரீபல்ட் பண்ண ஸ்டெப்னி மாதிரி இருக்க கூடாது, தெரியுதா? இன்னைக்கு முதலாளிட்ட போனஸ் வாங்கணும். ஆமா, பெரிய சிந்தனை சிற்பி சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாரு. 5 நிமிஷம் ஆள் இல்லைன்னா மாநாடு கூட்ட ஆரம்பிச்சிருங்களா? என்னடா முதலாளி, நாளைக்கு ஆயுத பூஜை, வண்டி எல்லாம் கழுவுங்க. எங்களுக்கு போனஸ் வேணும். நீ தான் ஆரம்பிக்கிறவ. போனஸ் கேட்டீங்கன்னா உன் சீட்டை கிழிச்சிருவேன். போனஸ் இன்னையோட வாபஸ். அப்ப இந்த வருஷம் ஆயுத பூஜை சிறப்பா கொண்டாடிடுவோம். ரங்கா, இங்க குடும்பம் நடக்கிற நினைச்ச என்ன நினைச்ச? என்ன சொல்றீங்க ரங்கா? அசோக் கல்யாணம் பண்ணாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் நீ தான் காரணம். உடனே அவனை காலி பண்ண சொல்லு. ரங்கா, இது குடும்பம் நடத்துற இடம். முதல்ல அவனை காலி பண்ண சொல்லு. இந்த அபார்ட்மெண்ட்ல தப்பு நடக்கிறதுக்கு நீதான் காரணம். முதல்ல அவங்களை வெளியே அனுப்பு. ஏங்க உனக்கு நியாயமா இருக்கா? உடனே வெளியே அனுப்பு. வெளியே அனுப்புறேங்க. நான் என்ன வித்த காட்டுற குரங்க ஐயா? கல்ல விட்டு எறிஞ்ச நாய் கூட்ட மாதிரி எல்லாருமா சேர்ந்து குலைக்கிறீங்க. அசோக்க நான் தான் கூட்டி வந்தேன். குடிக்கலன்னா அனுப்பிட்டு போறேன். முதல்ல அதை செய்யும். இத்த பிரசிடென்ட் எப்படி போறது? ஏன்பா, காமராஜரையும் அண்ணாவையும் நீ ஒன்னா சேர்த்து வைக்க போறியா? அவங்க உயிரோடு இருக்கும் போதே யாரும் முயற்சி பண்ணல. சிலையானதுக்கு அப்புறம் நீ சேர்த்து வைக்க போறியா? அட நீயா? ஆமா. என்னப்பா ஆளே மாறிட்டு? என்ன பத்தி என்ன நினைச்ச? இப்ப நான் பெரிய ஆளு. சிட்டில உள்ள தியேட்டர்ல எல்லாம் பால்போஸ் ஓட்டறியாக்கும். ஓ, ஐ அம் a singer. I say. சிங்கரா நீ? ஆமாப்பா, ஜம்முன்னு இருக்கேன். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனா தங்கறதுக்கு மட்டும் இடம் இல்ல. அதிகமா சம்பாதிச்சாலே இப்படி குழப்பம் எல்லாம் வரும். தங்கறதுக்கு இடம் வேணும். ஆமா, அருமையான அபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. என் கூட வா. சரி. இது பாத்ரூம், இது கிச்சன் ரூம், அதான் பெட்ரூம், இது ஹால். இடம் எப்படி வசதியா இருக்கா? வசதியா இருக்கு சார். உங்க டெஸ்ட் என் டெஸ்ட் ரெண்டும் ஒண்ணு சார். அதனாலதான் நம்ம 2 பேரும் ஒன்னா ஜெயில. அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? உங்களுக்கு ரொம்ப இறக்கமான குணம் சார். ஆனா அது கூடப்பா, நான் எப்பவுமே இறக்க சுபாவம் உள்ளவன். அது எனக்கு ரயிலே தெரியும் சார். அவ்வளவு பேர் இருந்தாங்களே, யாராவது மேல வந்து படுன்னு சொன்னாங்களா? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு தான்ப்பா 15 நாள். அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்துருக்கேன். இங்க சுத்தி ஃபேமிலி இருக்கு. ஏதாவது தப்பு தண்டா பண்ணிராத, கைய கால நீட்டிராத. அப்படிலாம் ஒண்ணும் செய்ய மாட்டேன் சார். ஆனா ஒரு விஷயம். என்ன சார்? இங்க ஏதாவது விபரீதமான சம்பவம் நடந்ததுன்னா உடனே மேல வந்து என்கிட்ட சொல்லணும். என்ன? சரி சார். என்ன அப்படி பாக்குற? வீடு காலியா இருக்குன்னா அப்படித்தான் இருக்கும். பாத்திர பண்டமெல்லாம் நீ தான் கொண்டு வந்து வைக்கணும். 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா, 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. சொல்ல போனாங்க சார், ஒரு ஒருத்தர வாங்கயா. சொன்ன கேளுங்கயா. டிக்கெட்ல போங்கயா. சொன்ன கேள போப்பா. அப்படி உடனே 10 ரூபா கொடு. நீ 10 ரூபா கொடு. டிக்கெட்ல போப்பா. போங்கயா. ஏய், shut up. ஏதாவது பேசினா உன்னை உள்ள தள்ளிடுவேன். போயா. யார் நீ? நான்சென்ஸ். நான் இன்ஸ்பெக்டர். புதுசா ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். நான் இழிச்ச வாயன் தான். ஆனா இத நம்புற அளவுக்கு இழிச்ச வாயன் இல்ல. கான்ஸ்டபிள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இன்ஸ்பெக்டரா? யாருகிட்ட ரீல் விடுற? இங்க பிளாக் டிக்கெட் விக்கிறவங்கள்ட்ட யாரோ ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் வாங்குறதா கேள்விப்பட்டேன். அதை கண்டுபிடிக்கத்தான் நானும் கான்ஸ்டபிள் வேஷத்துல வந்திருக்கேன். அது நீ தானே? இல்ல சார், நான் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா இருக்கேன் சார். உங்களை மாதிரி கடமை வீரனை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். என்னமோ சொல்லுவாங்களே, glad to meet you சார். கையடியா? கலிட்டடியா? எஸ் சார். ஹோட்டல் காபி சாப்பிடலாம் வா. அது அவ்வளவு நல்லா இருக்காது சார். வாயா. பெரியவங்க நீங்க. உனக்கு பெர்மிஷன் வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்ப வா. தங்கமான மனசு. பரவாயில்ல சார். உட்காரியா. என்ன சாப்பிடுற? காப்பி மட்டும் போதும் சார். நோ 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 நோ, கூச்சப்படக்கூடாது. அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒத்து வராது. லஞ்சம் வாங்கும் போது கூச்சப்படுறான் இல்ல. அதே மாதிரி உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. யோ யோ, ஏன் அழற? இது அழுகை இல்ல சார்,
ஆனந்த கண்ணீர். இதுவரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டரும் என்னை எதிரில் உட்கார கூட சொன்னதில்லை. ஆனா நீங்க உங்க குணத்துக்கு நீங்க ஐஜியாவே ஆகலாம் சார். ஐஜி போஸ்ட் தரம் தான் சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்தாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம் சார். நீ போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருதயநாத். இப்ப என்ன சார் சாப்பிடுறீங்க? உங்க ஹோட்டல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அத்தனையில 2 பிளேட் கொண்டு வா. சரி சார். நான் அந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன்ல, அதான் தடுமாறுறான். கட்ட ரொம்ப நக்காதையா, ஹோட்டல் வந்துற போகுது. வேற என்ன சார் வேணும்? இந்தாப்பா, இப்ப நாங்க சாப்பிட்ட ஐட்டத்துல எல்லாத்துலயும் 2 பொட்டணம் பார்சல் கொண்டு வா. சரிங்க சார். இது யாருக்கு சார்? உங்க வீட்டுக்கு தாயா, அவங்க சாப்பிடுறது. சார், உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த நாட்டுக்கு மந்திரியா வந்தா இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கும் சார். நல்லா தான் இருக்கும், மக்களுக்கு கொடுத்து வைக்கல. சரி விடு. இந்தாங்க சார் பார்சல். ஸ்பெஷல் காப்பி எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சார். சார், என் குழந்தையாவுக்கு கோழி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் 2 பிளேட். 2 4 வாங்கிக்கையா. ஐயா சொல்லிட்டாரு, கோழி பிரியாணி 4 பிளேட் பார்சல். கான்ஸ்டபிள், நான் கடை வரைக்கும் போய் சீரடி தீப்பெட்டி வாங்கிட்டு தரேன். நான் வாங்கிட்டு வரேன் சார். அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும். நீ என்ன செய்யற, இந்த தொப்பி ஸ்டிக்கும் பாத்துக்கிற. நான் வரணுமா? பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறேன் சார். பெத்தவளையோ வளர்த்தவளையோ கொஞ்ச நேரத்துல தெரியும். சிங்கி சக்கா. இந்தாங்க சார் பார்சல். கொண்டாயா. இந்தாங்க சார் பில்லு. பில்ல அது இன்ஸ்பெக்டர் ஆட்ட கூட. இன்ஸ்பெக்டரா? அவனா 13 தடவை பிக் பாக்கெட் கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு அவன் கம்பி நீட்டிட்டான். எவ்வளவுயா பில்லு? 130 ரூபா. 130 ரூபாயா? என்னாலதானே உங்களுக்கு எது சிரமம்? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தாறுமாறா பேசிக்கிறாங்க. பேசுறவங்களுக்கு என்ன, பேஸ்ட் போட்டோம். நீ ஏன் கவலைப்படுற? அசோக், அசோக். இருங்க, யார் கதவு தட்டுறாங்க? இந்த வீட்டை வாடகைக்கு வாங்கி கொடுத்தானே ரங்கா, அவன் தான் வந்திருக்கான். வந்தானா கண்ணா பின்னான்னு கத்துவான். எங்கேயாவது ஒழிஞ்சுக்க. சரி சரி, இங்க போய் கதவு தரங்க. ஏண்டா அசோக், உன்னை நான் கொண்டு வந்து இங்க குடி வச்சா நீ ஒரு கல்யாணமாகாத பொண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கிற. அபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவ ஒரு அனாதை சார். அனாதை என்ன ஆசிரமத்துக்கு போட்டு அபார்ட்மெண்ட் கேட்டா வரணும் சார்? அவளோட வாழ்க்கை வரலாறு எல்லாம் கேட்டா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். நம்ம நாட்டில் இருக்கிற ஜனங்களோட வாழ்க்கை வரலாற கேட்காதடா. 70 கோடி பேருக்கு 70 கோடி நாவலே அடங்கி இருக்கு. உன் வரைக்கும் பிறந்தையா, வளர்ந்தையா, சாப்பிட்டையா, போனையான்னு இரு. உனக்கு முன்னால் இருந்த மகான்கள் எல்லாம் ஜனங்களோட வாழ்க்கை வரலாறு விசாரிச்சுட்டு காப்பாத்த முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க சார். அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏன் அந்த பொண்ணு கால் வழியா தான் வருமா சார்? நீங்க டீப்பாய் நினைச்சு காலை போட்டுக்கிறது அந்த பொண்ணு மேலதான் சார். இதான் அந்த பொண்ணா? இந்த பொண்ணு தான் சார். போச்சுடுற வெளியே சார். இந்த பொண்ணுக்கும் எனக்கும் சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார். அண்டர்ஸ்டாண்டிங்ல சிறுசு வேற பெருசு வேற. அண்டர்ஸ்டாண்டிங்னா காதலா? நம்ம நாட்டுல மலிவா கிடைக்கூடிய இந்த ஒண்ணுதான். காதல் பண்ணுவீங்க, அது கை கூடனா தாடி வளர்ப்பீங்க, சேவிங்கும் பண்ண மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேனரிசமா போச்சு. உன்னை பாத்திரம் மட்டும் தான் கொண்டு வந்து வைக்க சொன்னேன். இதே கொண்டு வந்து வைக்க சொன்ன போச்சுடுறா சார். பேசாதா இந்தமா, நீ மரியாதை போயிடு. என்ன இன்னும் இந்த பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறியா? அசோகே, அபார்ட்மெண்ட் தப்பா பேசுறாங்க. இந்த பொண்ணு அனுப்பிடுன்னு ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. இனிமே எங்க 2 பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன் கம் போட்டு ஒட்டிட்டீங்களா? அப்படி இல்லப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். இது கரெக்ட். இனிமே உங்களை ஒரு பையன் தப்பா பேச முடியுமா? நான் பாத்துக்கிறேன். அண்ணா. அண்ணனா? யாரு? உங்களைத்தான் சொன்னேன். கூட பிறந்தவங்களோ பெத்தவங்களோ யாருமே இல்லாத எனக்கு நீங்க தான் அண்ணனா இருந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஆமாங்க, எனக்கும் உன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. அதுவும் சுத்தம். 2 பேரும் சென்டிமெண்ட்ல ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சரி, நல்ல காரியம் நடத்தி வைக்கிறேன். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு என்னென்னலாம் நடத்தி வைக்க வேண்டியது இருக்குது பாத்தியா? எனக்கு ஒண்ணு நடத்திக்க முடியல. அண்ணம்மா அண்ணனுக்கு. சரி தங்கச்சி. சரிண்ணா, நாங்க இப்பவே அபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் எங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு வந்துடுறோம். முதல்ல அதை செய். உங்க 2 பேரும் தப்பா பேசுறாங்களே, அவங்க கிட்ட முறைப்படி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு மூஞ்சில குத்து. சரிப்பா. ஏய், கையால குத்தாத, சொல்லால குத்து. ஏய் வா. இப்ப என்ன பண்ணுவ? என்னப்பா இப்படி செஞ்சுட்ட? உன்னை கொண்டாந்து குடி வச்சதுக்கு இது தேவைதானா?
ஆமா, நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் கேட்கல. சாவணுங்கிற முடிவோட வந்தவன எப்படி மாத்துறது? நான் 2 பேரையும் விலைக்கு பார்த்தேன், முடியல. நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அதனாலதான் எங்களுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு இப்படி நடந்துருச்சு. ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு 15 நாள், உன்னை கொண்டாந்து கூடி வச்சதுக்கு 15 வருஷமா? நீங்க தானே எந்த சம்பவம் நடந்தாலும் மேல வந்து சொல்ல சொன்னீங்க. மேல வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியா? இப்படியே பேசிட்டு இருந்தா இப்படி நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வருவாங்களே. ஓ, இப்ப அது ரொம்ப தேவை. இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? உப்பு கண்ணை போட்டு வறுத்து தின்றுவோமா? சார், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேசாம உங்க கார் ஷெட்ல வச்சிடலாமா? ஷெட்ல பணத்தை வச்சுட்டு நீ ஊர் ஊரா பாடிட்டு திரிவ, நாங்கெல்லாம் அழுதுட்டு திரியணுமா? டேய், உருப்படி ஏதாவது சொல்றா. ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. இவன் என்ன மதம்னு வேற தெரியல. புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா? தப்பிக்கிறதுக்கு இந்த பணத்தை மறைக்கணும். இப்ப போய் மதம் இதுன்னு பேசிட்டு இருந்தா? நீ சும்மா இருமா. புதைக்க வேண்டிய பணத்தை எரிச்சும் எரிக்க வேண்டிய பணத்தை புதைச்சா பிற்காலத்துல பேயா வந்து நம்மளை எல்லாம் சுத்தும். பேயா வரதுக்கு முன்னாடி மத்தவங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப நிச்சயார்த்தம் தான். வந்துட்டாங்க போல இருக்கே. யாரும் வரதுக்கு முன்னாடி இந்த பணத்தை எங்கேயாவது மறைக்கணும். ஆமாமா, சீக்கிரம் பணத்துக்குள்ள ரூம் மறைங்க. எங்க உடைக்குனா? சரி சரி, எதையாவது எங்காவது மறைங்கம்மா. போங்க, போய் மூஞ்சி தொடைங்கம்மா, போங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்கப்பா. என்ன மறைச்சு வச்சாச்சா? ஆச்சு. என்ன எல்லாம் முடிஞ்சுதா? ஃபங்க்ஷனுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயி போச்சான்னு கேட்டேன். என்ன காத்துல ஒரே பொக்கை. பொக்கையா? வெக்க. வெக்க. ஆமா, கொஞ்சம் வெக்கதான். ஏன்னா நடந்த சம்பவமா? ஃபங்க்ஷன் நடக்க போவதில்லை, அதை சொன்னேன். ஆனா ஃபங்க்ஷனுக்கு நான் வர முடியாது. ரொம்ப நல்லதா போச்சு. நான் வர முடியாது. என்ன நல்லது? அது ஒண்ணு இல்ல சார், டியூட்டி ட்ரெஸ். நான் வராட்டி என்ன, என் சம்சாரமும் துணைக்கு நாய் வருவாங்க, அவங்கள பாத்துங்க. ஓகே சார். அப்ப போங்க. போகட்டுமா? போங்க. போறேன். நான் ஏன் வர முடியலன்னா, பரங்கிமலைக்கு பக்கத்துல ஒரு கொலை. அந்த பணத்தை மறைக்க பார்த்தாங்க. நான் போய் விசாரிக்க போறேன். வரட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க. நடந்த சம்பவத்தை மறந்துட்டு நாம இந்த பங்கனை நடத்தணும். முகத்துல எந்த விதமான கலவரத்தையும் காட்டிக்காம சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் கும்பிடுங்க. ஆமா, அந்த பொணம் இருக்கிற ரூம பூட்டிட்டியா? ஐயோ, மறந்துட்டேனே. வந்துட்டாங்க. போங்க போங்க, சீக்கிரம் போங்க போங்க. வணக்கம். 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 உயிரே போனாலும் நான் சொன்ன வார்த்தை தவற மாட்டேன். அப்படி தவறிட்டேன்னா நான் புணமாயிட்டேன்னு அர்த்தம். ஏன் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து போனங்கன்னு பேசிட்டு இருக்கிற? ஒரு நல்ல வார்த்தை பேசக்கூடாதா? போயா, போய் ஒரு ஓரமா இல்லையா? இங்கே வர்ற, அங்க போயா. இந்த பக்கம் போகணுங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இவரு சி பிளாக்ல இருக்காரு, சிஐடி டிபார்ட்மெண்ட் வேலை செய்யறாரு. வாங்க போங்க. குட் மார்னிங் சார். நல்ல வேலை இப்போ சொன்னீங்க. இனிமே தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நீங்களும் நாயும் ஏங்க நாயை நீவி வரீங்க? விடுறீங்க? விக்கிக்குதா? இல்லைங்க. அசோகே, கொன்னுட்டேன். ஏண்டா குரங்கு, என்னடா சொல்ற? பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் கொன்னுட்டீங்கன்னு சொன்னேன். ஏய் முண்டோ, நாயே, பெரிச்சாடி, கொன்னுட்டீங்க, தின்னுட்டீங்க, புதைச்சிட்டீங்கன்னு நல்ல நேரத்துல வந்து போடா. அண்ணே, மறைச்சிட்டீங்களே. எதுடா இப்படி ஒரு காதல் ஜோடிய ஒண்ணு சேரத சொல்லாம மறைச்சிட்டீங்களே. ஓகேமா? வாங்க. மாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்க. என்ன வேணாலும் எனக்கு கேளு, நான் கொடுக்குறேன். போடா. போங்க.
வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே கல்யாணத்துக்கும் வந்து நடத்தி கொடுக்கணும். போயிட்டு வரேங்க. வாங்க. வரேங்க. வரேம்மா. தேங்க்யூ. ஏன்பா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தேவையா? நான் பாட்டுக்கு ஒர்க் ஷாப் வச்சுட்டு தினத்துக்கு 50-100 சம்பாரிச்சிட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன சும்மாவா இருந்தேன்? நானும் லைட் மியூசிக் எல்லாம் பாடி 1000-2000 சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன். சரிப்பா, இந்த பணத்தை புதைக்கிறதா இல்ல எரிக்கிறதா இவன் என்ன ஜாதின்னே தெரியலடா. சும்மா ஏன்பா அதையே சொல்லி சொல்லி அறுக்குற? செத்ததுக்கு பிறகு ஜாதி இல்ல, அதுக்கு பேரு பணம். சரிப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? என்னதான் செய்ய போற சொல்றா? இந்த பணத்தை காரோட மலையில இருந்து உருட்ட போறேன். அட பாவி, 4 டயர் நல்லா இருக்கு, இன்ஜின் புதுசா இருக்கு, இத வச்சு இன்னும் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம்ப்பா. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், காரை உருட்ட தான் போறேன். நீ வேணா குதிச்சுடு. நிறுத்துப்பா, நான் இறங்கிறேன், அப்புறம் நீ ஓட்டு. நிறுத்துப்பா, நிறுத்து. எதுக்கு? அங்க பாரு. Stop it. Stop it. Stop it. அடடே, நீங்க தானா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. இதுல கும்பிட போனது யாரு, குறுக்க வந்தது யாரு? நான் தான் கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இல்ல, நாங்க கும்பிட போனது, நீங்க குறுக்க வந்தது. இப்ப யார் எப்படி வந்தா என்ன சார்? விஷயத்துக்கு வாங்க. ஒரு சின்ன உதவி, பரங்கிமலை வரைக்கும் இறக்கி விட்டுறணும். மலை மேலையா, மலை கீழையா? கீழே தான்ப்பா. வாங்க. ஃபங்க்ஷன்லாம் ஒழுங்கா நடந்துச்சா? நல்லாவே நடந்துச்சு. யாரும் சிங்கரா இல்ல ட்ரிங்கரு? என்ன ட்ரிங்க் சாப்பிட்டாரு? இப்படி போன நாத்த நாறுது. அதுக்குள்ள நாரிடுச்சா? யோ, கொஞ்சம் சும்மா இருக்கியா? கேட்க மறந்துட்டேனே, ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டுல வந்தாங்களா? வந்தாங்க சார், கூடவே உங்க நாயும் வந்தது. சார், நாய் உங்கள மாதிரியே அடம் சார். அத வாலிபர் சாவு பல்லாவரத்துக்கு அருகே கிரிக்கெட் பள்ளத்தில் கார் உண்டது. ராஜா என்ற வாலிபர் அதிக குடிபோதையில் கார் ஓட்டியதால் இந்த விபத்து ஏற்பட்டது என்று போலீஸ் தகவல். அப்பா, தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு. இப்ப நம்ம 3 பேர்ல யார் தலப்பா கட்டி இருக்கிறது? இந்த பழமொழி எல்லாம் இங்க சொல்லாத, பஞ்சாப்ல போய் சிங்கிள் கிட்ட சொல்லு, அவங்க தான் தலப்பா கட்டிருப்பாங்க. எப்படியோ நாம பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சோம். நீங்க தப்பிச்சிட்டீங்க, உங்ககிட்ட இருந்து நான் தான் தப்பிக்க முடியல.